நெகட்டிவை பார்க்காம பாசிட்டிவாக பார்க்க முடியாது. நான் உங்ககிட்ட போன தடவை ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஹையஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸில் தோத்தது யார்? ஜோக்கோவிச். கரெக்டாக? அவர் தான் ஹையஸ்ட் கிராண்ட் ஸ்லாமும் வின் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்காக அதிகமாக ஒன் டேயில் அதிகமாக டக் அடித்தது யார்? டெண்டுல்கர். அதிகமாக ஓடிஐ ரன்ஸ் அடித்தது யார்? அது டெண்டுல்கர். அதிகமாக பெனால்டி கிக்கை விட்டது யார் தெரியுமா? யார்? ரொனால்டோ. அதிகமாக கோல் போட்டது யார்? ரொனால்டோ. ஸோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின், டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். தோல்வி இல்லாமல் வெற்றி அடைய முடியாது. ஸோ ஒரு கோடி ஒருத்தருக்கு வந்திருக்கு, ஒரு 15 வருஷம் முன்னாடி சேர்த்து ஆரம்பிச்சிருக்காரு, இன்னைக்கு 1 கோடி வந்திருக்குன்னா அவர் இந்த தோல்விகள் எல்லாம் பார்க்காமையா அந்த 1 கோடி வந்திருப்பாரு. மிட் கேப் லெவலில் வந்திருக்கு, ஸ்மால் கேப் லெவலில் வந்திருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் லெவலில் வந்திருக்கு. நான் 10 ரூபாய்க்கு வாங்கினா அது இப்போ 2000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே. 10 தாண்டி 400 போய் திருப்பி 200 ஆகி திருப்பி 500 போய் அப்புறம் தானே அது வளர்ச்சி வந்திருக்கு. ஸோ எதுவுமே லீனியராக நடக்காது. ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆனது நம்ம தமிழ்நாட்டில் தான். மற்ற படத்துலலாம் நீ ஒரு 30 வருஷம் 20 வருஷம் நீங்கள் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக எதுவுமே நடக்காது. யூ ஹவ் டு கோ த்ரூ த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது பொருந்தும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க. பேஷன்ஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ். லாங் டேர்மில் யூ வில் டெஃபினெட்லி மேக் மணி.